மந்திரம் சொல்லும் போது கொஞ்ச நேரம் சொல்றோம், அப்புறம் ஒரு 2 அப்படியே மைண்ட் டைவர்ட் ஆயிடுது, திருப்பி பிடிச்சு பண்றோம். இது ஒண்ணு நமக்கு பிரச்சனை கிடையாது இல்ல பிரபு. இல்ல வேற என்ன டிப்ஸ் இருந்தா கொடுங்க பிரபுஜி. கண்டினியூவா அவர் நினைவிலே. மந்திரம் சொல்லும் போது கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் வர மாட்டேங்குது, மந்திரம் சொல்லும் பொழுது அங்கங்க ஓடி போயிடுது அப்படின்னு சொல்றீங்க. அது செஞ்சு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்க கரெக்டா மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த 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 பிறவில நாம் எத்தனையோ டிஸ்டர்பன்ஸோட தான் வந்திருக்கோம். நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம ஒன்றும் மகா மந்திரம் எல்லாம் சொல்லி பிறக்கல இல்லையா? இப்பதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, மந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால உடனே இந்த மந்திரத்தை சொல்றது அப்படிங்கிற கஷ்டம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க 16 மாலை கிடையாது, வெறும் ஒரே ஒரு மாலை கான்சென்ட்ரேஷனோட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பெரிய விஷயம். இன்னும் ஒரு மாலை கூட கிடையாது, வெறும் 3 மந்திரத்தை எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாம நீங்க மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா யோகம் அப்படிங்கிறது அப்படிப்பட்டதுதான். நம்ம என்ன பண்ண முயற்சி பண்றோம், மனசை இழுத்து கொண்டு பிடிச்சு நிறுத்த முயற்சி பண்றோம். மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும் பொழுது அர்ஜுனன் அதான் சொல்றான், மனசு ஓடிக்கிட்டே இருக்கு கிருஷ்ணன் சொல்றோம். அப்படிதான்ப்பா இருக்கும் மனசுன்னா, நீ என்ன பண்ணும், அதை இழுத்து கொண்டு வைக்கணும். அதுக்கு பிறகுதான் நாம தாரணம் அப்படின்னு சொல்றோம். சோ பிரத்யம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யம் அப்படின்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய மனசை இழுத்து கொண்டு நம்ம மந்திரத்துல உட்கார வைக்கிறது பேர் தான் பிரத்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது பயிற்சி தான். அது பயிற்சியினாலதான் வரும். அதற்கு ஒரு எளிய டிப்ஸ் என்ன அப்படின்னா, பக்தர்களோட சேர்ந்து உட்காந்து நம்ம ஜபம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு அந்த ஒரு வழிமுறை தான் கொடுத்திருக்காரு. கோவில்ல காலையில எல்லாரும் மங்களாரத்தி அட்டன் பண்ணிட்டு, மங்களாரத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன குழுவா சின்ன சின்ன ரவுண்டா உட்காந்துருப்பாங்க. ஒரு 4-5 பக்தர் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்க, மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படி சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இண்டிவிஜுவலா சொல்லுவாங்க, பட் எல்லாரும் குழுவா உட்காந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்னும் அதிகமாகும். மற்ற பக்தர்களோட சேர்ந்து நம்ம சொல்லும் போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்கு சேர்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கான்சென்ட்ரேஷனோட சொல்லுவோம். சோ நீங்க பக்கத்துல எங்கேயாவது இஸ்கான் டெம்பிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, முடிஞ்சா தினமும் போக முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க, கோவில்ல போய் உட்கார்ந்து பக்தர்களோட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட். இல்லைன்னா பிரபுபாதருடைய குறைஞ்சபட்சம் பிரபுபாதருடைய சாண்டிங் பாக்ஸை போட்டுட்டு அதை கேட்டுட்டே சாண்ட் பண்ணலாம். பட் ரெக்கமெண்டட் மெத்தட் என்ன அப்படின்னா, நேரடியா கோயில்ல போய் உட்காந்து என்ன பண்ணலாம், சாண்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒவ்வொரு சில சமயம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் ஜபம் பண்ணும்போது, அப்ப பிரபுபாதோட சாண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதை நம்மளை எழுப்பி விடாது. சாண்டிங் மிஷின் என்ன பண்ணுவாங்க, பிரபுபாதர் ராம் ஹரி 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 கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி 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 ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி அப்படி போயிட்டே இருப்பாரு. நம்ம தினமும் அப்படிதான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம இங்க தூங்கிட்டு இருப்போம், பிரபுபாத் பாட்டு சாடிட்டு இருப்பாரு, மாலையை பாட்டு நம்ம உருட்டிட்டு இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. சோ பக்தரோட பக்கத்துல உட்காந்து வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணாரு, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவார். நம்ம உடனே டக்குன்னு எந்திரிச்சு நம்மளுக்கு தட்டி விடுவாங்க, எந்திரிங்கன்னு சொல்லி தட்டி விடுவாங்க. அதனால இன்னைக்கு நம்ம பக்தரோட சேர்ந்து சாண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓகே பிரபுஜி, தேங்க்ஸ். நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? திருவள்ளூர் பிரபுஜி, திருவள்ளூர். ஓகே. திருவள்ளூர்ல இஸ்கான் டெம்பிள் இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் இருந்துச்சுன்னா நீங்க போய் பக்கத்துல போய் சாண்ட் பண்ணலாம். பிரபுஜி இங்க திருவள்ளூர்ல இருக்குது, நாங்க சண்டே தான் பண்ணுவாங்க. சண்டே போவோம் பிரபுஜி நாங்க. ஓகே, சண்டே போனாலும் காலைல போய் சாண்ட் பண்ற மாதிரி போங்க, பக்தர்களோட சேர்ந்து சாண்ட் பண்ற மாதிரி இருக்கிற பண்ணுங்க, சாண்ட் பண்ணுங்க. சரிங்க பிரபுஜி, தேங்க்யூ பிரபு.